நமஸ்காரம். நிறைய பேருக்குள்ள ஒரு சந்தேகம் தான் பிரச்சனை வச்சு பார்க்குறதுக்கு. இல்லைன்னா நம்ம ஜாதகம் இருக்கிறத பின்ன எதுக்கு பிரச்சனை வச்சு பார்க்கணும்? பிரச்சனை வச்சு பார்க்கணும் எதுக்குன்னா நமக்கு வந்து இன்னைக்குள்ள பிளானட்டரி பொசிஷன் வச்சு 108 சோழி எடுத்து நமக்கு வந்து ஒரு எதனால இப்போது கல்யாணம் வாழ்க்கையோ இல்லைன்னா ஒரு ஒரு வேற ஒரு ஆப்ரேஷன் சம்மந்தமாக இருக்கக்கூடிய டிசீசஸோ இல்லைன்னா மற்ற புதுசாக காரியங்கள் ஆரம்பிக்க முடியுமா இல்லைன்னா முகூர்த்தம் பார்க்குறது இதெல்லாம் வந்து இப்போ எப்படின்னா அன்னைக்குள்ள பிளானட்டரி பொசிஷன் எடுத்து 108 அன்கவுண்டா சோழி அந்த மந்திரத்தினால எடுத்து கவுண்ட் பண்ணி அதில் நமக்கு என்ன நம்பர் கிடைக்கிறதோ அது வந்து நமக்கு வந்து ஜாதகத்தில் லக்னம் சொல்லிடும், ഇതിന് ആരൂഢം சொல்லிடும். அதை வச்சு பிளானட்டரி பொசிஷன் இப்போ குரு எங்கே இருக்கிறத அது வச்சு தான் நம்ம வந்து பிரச்சனை வச்சு அதனோட பலன் சொல்லணும். இப்போ மெயினாக வந்து இதுக்கு நம்ம ஜாதகத்தில் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது, ஜாதகத்தில் நல்ல டைம் நடக்கிறது, எதுவுமே என்னோட வாழ்க்கையில் நடக்கலை. அப்போது அதனோட பிளாக்கிங் அது இப்போ வந்து பூர்வ ஜென்மமாக இருக்கிறது இருக்கலாம், இல்லைன்னா பூமி சம்பந்தமாக இருக்கிறது இருக்கலாம், இல்லைன்னா நெகட்டிவ் தோஷங்கள் வரும்போது இருக்கலாம். இதெல்லாம் புரியறதுக்கு தான் நம்ம வந்து பிரச்சனை வச்சு பார்க்குறது. பிரச்சனை வச்சு பார்த்து நமக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு டெம்பரரி பீரியடுக்கு மட்டும்தான். ஒரு 2 வருஷம் முன்னுக்கோ 2 வருஷம் கழிச்சோ நமக்கு இப்போ தெய்வாதீனம் இருக்கிறதா இல்லைன்னா தெய்வாதீனம் இல்லைன்னா அது நடக்கிறதுக்கு என்ன செய்யணும், அதனோட ரெமடியல் என்ன செய்யணும், இது பார்க்கறதுக்கு தான் பிரச்சனை வச்சு பார்க்குறது. இப்போ நிறைய பேர் வந்து பிரச்சனை வச்சு பார்க்குறது வந்து ஒரு ட்ரான்ஸ் வருது, அப்படி எதுவுமே இல்லை, இது சாஸ்திரத்திலே இருக்கிறது தான். பின்ன நிறைய பேருக்கு வந்து இப்போ டைமை பொறுத்து தெரியாது, பிறந்த டைம் தெரியாத இருக்கும்போது நமக்கு ஜாதகம் எழுத முடியாது. அப்போது அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு வந்து அவரோட வாழ்க்கையில் வரக்கூடிய காரியங்களுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன பண்ணணும், இல்லைன்னா இந்த டைமில் எனக்கு தெய்வாதீனம் இருக்கிறதா, இந்த காரியங்கள் செய்ய முடியுமா, இதை பார்க்குறதுக்கு தான் பிரச்சனை வச்சு பார்க்குறது. அப்போது எல்லாருமே வந்து நமக்கு வந்து வாழ்க்கையில் இப்போ முன்னாடி காலத்தில் ஒரு வேழவட்டம் சொல்லிடும். குரு ஒரு ரவுண்டு அடிக்கும்போது 12 வருஷத்தில் ஃபேமிலி ஃபுல்லாக எல்லாருக்குமே அந்த தோஷங்கள் என்ன பார்த்து பிரச்சனை வச்சு பார்த்து ஃபேமிலி ரிஜுவினேஷன் நடந்துகிட்டே இருந்துச்சு. இந்த காலத்தில் இப்போ எல்லாருமே நியூக்ளியர் ஃபேமிலி தான். அப்போ அதனால இல்லைன்னா நம்ம குலதெய்வ கோவிலில் வச்சு நம்ம பிரச்சனை வச்சு பார்த்து அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கப்பட்ட ஆளுங்களோட தோஷங்கள் எல்லாம் இல்லைன்னா நன்மைகள் என்ன பார்த்து அதனோட கரெக்டாக ரெஜுவினேஷன் செஞ்சு போயிட்டே இருந்துச்சு. அப்போது அதனோட பேர் தான் பிரச்சனை வச்சு பார்க்குறது வந்து மெயினாக வந்து ஜாதகத்திலேயோ இல்லைன்னா அன்னெசரியாக ஃபேமிலியில் நிறைய காரியங்கள் நடக்கிறது. நிறைய பேர் இறந்து போயிட்டே இருக்கலாம், இல்லைன்னா ஆக்சிடென்ட் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லைன்னா நிறைய பேருக்கு குழந்தை பாகியங்கள் இல்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா கல்யாணம் இல்லைன்னா நன்மைகள் விசேஷமாக அவசரங்கள் அந்த ஃபேமிலியில் நடக்காமல் இருக்கலாம். இப்படியெல்லாம் இருக்கும்போது பிரச்சனை வைக்கும்போது நமக்கு வந்து தாம்பூல பிரச்சனம், ராசி பிரச்சனம், அஷ்டமங்கல பிரச்சனம் இருக்கிறது தான் மெயினாக பண்ணக்கூடியது. அப்போ தோஷங்கள் எந்த அளவில் அதிகமாக இருக்கிறத அப்படி இருக்கப்பட்ட பிரச்சனை வச்சு பார்த்து ஃபேமிலிக்கும் அந்த நியூக்ளியர் ஃபேமிலியாக இருந்தாலும் இல்லைன்னா இண்டிவிஜுவலும் அதை ரெஜுவினேட் பண்ணுறது ஒன்று நமக்கு வந்து வாழ்க்கையில் நல்லபடியாக ஒரு ஸ்மூத்தாக போகிறதுக்குள்ள ஒரு மார்க்கம்தான் இது.